எத்தனையோ கொலைகள், எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ பிள்ளைக சாப்பாடு இல்லாம பட்டினியில சாகுறாங்களா? எத்தனையோ ஆட்கள் திடீர்னு கொலை செய்யப்படுறாங்களா? எத்தனையோ ஜனங்கள் திடீர்னு தற்கொலை பண்றாங்களா? மலையில இருந்து குதிச்சு, தண்ணியில போய் குதிச்சு, ரயில்ல தன்னோட தலையை வச்சு மாடியில இருந்து குதிச்சு, ஐயோ எவ்வளவு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். எத்தனையோ கொலைகள், எத்தனையோ தற்கொலைகள், எத்தனையோ பட்டினிகள், எத்தனையோ கற்பழிப்புகள், ரேப் கேஸ், எத்தனையோ 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, 70 வயசு மூதாட்டி, எத்தனை செய்தி, எத்தனையோ கற்பழிப்புகள், எத்தனையோ இயற்கை பேரழிவுகள். இப்ப வெனிசுலால பூமி எதிர்ச்சி வந்து எவ்வளவு கட்டடம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஜனங்க இறந்துட்டாங்க. எவ்வளவு இயற்கை பேரழிவுகள். எவ்வளவு காலமோ ஒரு வியாதியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற அவல நிலை. ஒரு வியாதிய பல நாள், பல மாசம், பல வருஷம் வச்சுக்கிட்டு அதோட கஷ்டப்பட்டு இருக்கிற அவல நிலை இருக்கா? இருக்கா? நாட்டுல தானே நடக்குதா? சொல்ல நடக்குதா? நான் சொல்லாத நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு அவல நிலை. இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அமைதியா இருக்கிறாரு கடவுளே? ஏங்க மௌனமா இருக்கிறாரு கடவுளே? ஏங்க அங்கலாய்ப்பு இல்ல? அங்கலாய்ப்பு வரல? ஆதங்க வரல? ஏங்க அமைதியா இருக்கிறாரு? ஏங்க மௌனமா இருக்கிறாரு? அந்த சின்ன பிள்ளை என்னங்க பண்ணுச்சு? அது டாய்லெட்டுக்கு போயிருக்கு. அந்த பிள்ளை என்னங்க பண்ணுச்சு? அங்க 4 பேர் வந்து சீரழிச்சிட்டாங்க. ஏங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு? ஏங்க மௌனமா இருக்கிறாரு? ஏங்க பாவம், பண கஷ்டம். வட்டிக்காரன் துரத்துறான், பணம் வாங்கிட்டான், கடன் கட்ட முடியாம 3வது மாடியில இருந்து 7வது மாடியில இருந்து குதிக்கிறாங்க. ஏங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு கடவுளு? ஏங்க மௌனமா இருக்கிறாரு கடவுளு? இந்த மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு யாருக்காவது வந்திருக்கா? ஆதங்கம். அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? அவர் என்ன பண்ணாரு? ஏங்க அம்பாடுக்கு போன 4 பேரு சுத்தி நடு ரோட்ல வெட்டிட்டாங்க. ஏங்க 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 பார்த்துட்டு அமைதியா இருந்தார்? ஏங்க மௌனமா இருக்கிறாரு? அவங்க வாட்டுக்கு பில்டிங்ல வாழ்ந்தாங்க. திடீர்னு பூகம்பம் வந்து பில்டிங்கோட செத்துட்டாங்களேங்க. பார்த்துட்டு ஏங்க அமைதியா இருந்தாரு? ஏங்க மௌனமா இருந்தாரு? ஏங்க அவர் நல்லவர் தானுங்க. ஏங்க அவர் சர்வ வல்லவர் தானுங்க. ஏங்க அமைதியா இருந்தாரு? ஏங்க மௌனமா இருந்தாரு? ஏங்க அவர் இருக்கிறாரா இல்லையா? ஏங்க அப்படி இருந்தா அவர் நல்லவரா கெட்டவரா? ஏங்க ஒருவேளை நல்லவர்னா அவர்கிட்ட பவர் இருக்கா இல்ல? மனம் அங்கலாய்க்குது. பாவங்க, பாவங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா எவ்வளவு நாள் அந்த வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு போராடிக்கிட்டு உட்கார முடியாம, எந்திக்க முடியாம, எந்திக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு, ஆளை தேடிக்கிட்டு எத்தனை வருஷமா படுத்த படுக்கையா உட்கார்ந்த இடமா இருந்துட்டு எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? ஏங்க பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாரு? ஏங்க மௌனமா இருக்கிறாருங்க? இது ஒரு ஆதங்கம், இது ஒரு அங்கலாய்ப்பு. எல்லாருடைய ஊழியக்காரங்க, எல்லா கடவுளை நம்புற பக்திமான்கள்ட்ட எல்லாம் இந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது. இது இல்லாத கடவுள் பக்தியாளர்கள் எவனுமே கிடையாது. கடவுளை கும்பிடுறவங்க, கடவுளை இருக்கிறார் நம்புறவங்க, கடவுள் நல்லவர்னு சொல்றவங்க, இந்த எண்ணம் உதிக்காம போகாது. ஜெப நேரத்திலேயாவது உதிச்சிருக்கா? வரணும். வந்தாதான் நீங்க பக்தி உள்ள ஸ்திரீ, இல்லைன்னா வேஷம் போட்டு அழைக்கிற ஸ்திரீ. வரணும். கர்த்தர் நல்லவர். நம்பர் 1. நம்பர் 2, ஏங்க மனுஷரை ரட்சிக்கத்தான தாங்க இயேசு பிறந்தாரு. இயேசு எதுக்கு பிறந்தாரு? மனுஷனை ரட்சிக்கணும், மனுஷனை வாழ்வழிக்கணும், மனுஷனை காப்பாற்றணும். இதுக்கு தானங்க இயேசு பிறந்தாரு. இதுக்கு தானங்க இயேசு பிறந்தாரு. ஆனா அவர் பிறந்ததுனால, அவர் பிறந்தது நிமித்தம், அவர் பிறந்த காரணத்தை வச்சு எத்தனையோ 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்களங்க. ஏங்க எங்க அந்த ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு எங்க இத்தனை பிள்ளை சாகணும்? எங்க மனுஷனை காப்பாத்த தானங்க வந்தாரு, ரட்சிக்க தானங்க வந்தாரு. அப்ப இந்த பிள்ளைகளை எங்க அவர் பிறந்தனால, அவங்க பிறந்தனால 2 வயசு உட்பட்ட பிள்ளைகளை ஏறது கொண்டாங்க. ஏங்க ஏங்க அந்த சாஸ்திரி இருந்தாங்களே, கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள், அந்த மேய்ப்பர் இருந்தாங்களே, மேய்ப்பர்கள், அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா அவங்க வாட்டிக்கு இருப்பாங்களங்க. யாருங்க இப்ப நோண்ட போறா? ஏறதுக்கு எப்படிங்க தெரிய வந்துச்சு? எங்க எருசலேம் அது வாட்டுக்கு இருக்கு. இந்த சாஸ்திரிகள் வந்து மெனக்கட்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே ஏங்க கேட்க சொன்னமாங்க வந்து? ஏங்க அனுப்புனாரு? கேட்க போய் தானங்க? அப்படியா?
யூதேயாவில பெத்தேல் பிறப்பாரா? அப்படியா? போய் பார்த்துட்டு வாங்க, என்ன பார்த்துருவோம். இது தேவையாங்க? எருசலேம் நகரம் கலங்கிட்டு தேவையாங்க இது? ரட்சிக்க தானே வந்தாருங்க. பிள்ளை எத்தனை பிள்ளைங்க செத்தே போயிட்டாங்க. ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது. எத்தனையோ பிள்ளையை பறி கொடுத்து வயிற்றுல வாயில அடிச்சு ஸ்திரீகள் அழுகுறாங்க, புலம்புறாங்க. கொண்டானே கொண்டானே பாவி, இது இல்லடா ஏசு, நம்புங்கடா. கொடு, விட்டுறாங்களே கண்ணுக்கு முன்னாடியே, என் பிள்ளடா அது, இது ஏசு இல்லடா. கொடு, 2 வயசு ஆச்சா ஆம்பளை பிள்ளைக்கு, கொடு, போறா. என்னங்க ஏங்க அந்த மேய்ப்பர்கள் ஏங்க சொல்லணும் வந்து இந்த தேசத்தை, இந்த செய்தியை பரப்பினார்கள்? எதுக்குங்க? அவர் பிறந்து ஓரமா வளர்ந்து போயிட்டு இருக்க வேண்டியதானங்க. ஏங்க பிறந்ததை வச்சுட்டு அதை செய்தியா பரப்பிக்கிட்டு இத்தனை பிள்ளைய கொண்டுட்டு இத்தனை பேரை துடிக்க வச்சுட்டு புலம்ப வச்சுட்டு அழ வச்சுட்டு, எங்க ஒரு நல்ல கடவுள் இப்படி பண்ணுவாராங்க? எங்க ஒரு கடவுளுக்கு இறக்க இருக்கா இல்லையாங்க? கேள்வி நியாயமா அநியாயமா இருக்கா? நியாயமா இருக்கா? வரங்க. ஏங்க கடவுள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? முதல்ல சொன்னது ஏங்க பார்த்துட்டு அமைதியா இருக்காரு. ரெண்டாவது சொன்னது ஏங்க கடவுளே இப்படி போய் பண்றாரு. ரெண்டுமே வேற வேற அர்த்தம். ஏங்க நல்ல கடவுளே இப்படி பண்றாரு? என்னங்க ஏங்க அந்த 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 பிள்ளைகளை கொண்டுட்டு தான் ஒரு பிள்ளை பிறக்கணுமா? பிறக்க முடியுமா? ஆப்ஷனே இல்லையா? இத்தனை பிள்ளைகளை கொண்டுட்டு தான் ஒரு இயேசு பிறக்கணுமா? பிறக்கணுமா? நீங்க ஒரு இயேசு பிறக்கிறத கொண்டாடுறீங்க, ஆனா இத்தனை பிள்ளைகளை இறந்த அம்மாமார்களை நாங்க பாக்குறோங்க. கேள்வி புரியுதா? ஏங்க ஏங்க கடவுள் இப்படி பண்ணிட்டாரு? முதல்ல கடவுள் பண்ணல, பார்த்துட்டு அமைதியா இருக்காரு முதல் சொன்ன சம்பவத்துல. ரெண்டாவது சொன்ன சம்பவத்துல கடவுளே பண்றாரு. இப்படி பண்றாரு, பிரச்சனை இப்படி வெடிக்குது. ஆமேன், ஆமேன். ஏங்க இந்த மாதிரி அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள் உண்மையான கடவுள் பக்தியாளர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா? என்ன பதில் சொல்லலாம்? இதுக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான். அவர் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இந்த ஒரு பதில் தான் சொல்லிட்டு வர்றாரு. இதைத்தான் சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாரு. வேற பதில் சொல்லவே மாட்டார். என்ன மாதிரி சொல்லட்டா? தேவனுடைய ஒவ்வொரு அமைதிக்கும் மௌனத்துக்கு பின்னால ஒரு பெரிய காரணம், திட்டம், நோக்கம் இருக்கு. தட்ஸ் ஆல். அவருடைய ஒவ்வொரு அமைதிக்கும், ஒவ்வொரு சைலண்ட்டுக்கும், ஒவ்வொரு மௌனத்துக்கும் பின்னால ஒரு பெரிய காரணம் ஒண்ணு வச்சிருக்கிறார், பெரிய திட்டத்தை ஒண்ணு வச்சிருக்கிறார், பெரிய நோக்கத்தை ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஏங்க அவங்க வாட்டுக்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற புருஷன் ஏங்க அப்படி குடும்பத்தை நாசம் பண்றான்? ஏங்க பார்த்துட்டு எங்க அமைதியா இருக்கிறாரு? ஏங்க உங்க கையில நீங்க நல்லவரா இருந்து, உங்க கையில இப்படி பவர் இருந்தா நீ சும்மா இருப்பீங்களாக்கும்? இருப்பீங்களா? அவனை என்னன்னு கூட்டு விசாரிச்சு எடுத்து தட்ட மாட்டீங்க? குடும்பத்தை சீரழிக்கிறானுங்க புருஷங்கிற பேர்ல, அப்பாங்கிற பேர்ல. என்னங்க அது? பார்த்துட்டு அது எவ்வளவு காலங்க? ஒரு வாரம் பார்க்கலாம், 10 மாசம் பார்க்கலாம், 10 நாள் பார்க்கலாம். வருஷங்களுக்கு போயிட்டு தான் எப்படிங்க அது? நல்ல வர கெட்ட வரா சொல்லுங்க? நல்ல தெய்வம் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. நீங்க நேட்டு பாத்துக்குவாரு, நல்லவரு வல்லவட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் சொல்ற பதில் ஒண்ணுதான். ஜவாரி, நான் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறேன், மௌனமா இருக்கிறேன்னா உன்னை புரிஞ்சுக்கோ, அந்த அமைதிக்கு பின்னால பெரிய திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன் நான். அந்த அமைதிக்கு பின்னால பெரிய மௌனம், பெரிய ஒரு நோக்கத்தை, காரணத்தை வச்சிருக்கேன் நான், வச்சிருக்கேன். அந்த திட்டத்துக்காக வேண்டி இப்ப அமைதியா இருக்கேன். அவர் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாலேயும் இதே மாதிரி காரணம் இருக்கு. இத்தனை பேர் ஏன் செத்தாங்க? வச்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஏன் செத்தாங்க? இப்படி செத்துதான் இயேசுவை பறக்க வைக்கணுமா? ஆமா, அப்படித்தான். வேற வழி இல்லை, அப்படிதான் பறக்கணும். அதை சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா, பறப்பித்தான் ஆகணும். இதை சொன்னா கோப்படுவானே, கோப்படட்டும். கோப்பட்ட கொண்டுருவானே, கொள்ளட்டும். கர்த்தரை, கடவுளை அவர் ஸ்தானத்துல வச்சு பாருங்க. நான் சொல்றதெல்லாம் நல்லா புரியும். பைபிள இப்படி பார்க்கணும், சம்பவங்களை இப்படி பார்க்கணும். நீ வேற மாதிரி பாக்குறீங்க, பார்க்க கூடாது. நான் சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க, எல்லா பதில் வரும். நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்ற பதில் இதுதான். என்னுடைய ஒவ்வொரு அமைதிக்கும், என்னுடைய ஒவ்வொரு பொறுமைக்கும், என்னுடைய ஒவ்வொரு மௌனத்துக்கும் பின்னால மெகா பிளான் இருக்குடா. பெரிய திட்டம் இருக்கு, பெரிய திட்டம் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ நினைக்கிற மாதிரி கல்லஞ்சுக்காரன் கிடையாது. இன்னும் கஷ்டப்படட்டும், இன்னும் அடி வாங்கட்டும், இன்னும் 10 கொலை நடக்கட்டும், இன்னும் 10 கற்பழிப்பு நடக்கட்டும், கல்லஞ்சுக்காரன் கிடையாது. திட்டம் கையில வச்சிருக்கேன் நான். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அது நடந்தா ஆகும், நடக்கணும், நடக்கும். இதே செஞ்சேன், அதே செஞ்சேன், திட்டம் இருக்கு. இதை நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் நான் இல்லை. நீ நம்ப வேண்டிய அவசியம் நீ இருக்க, நம்பு. என் நம்பிக்கிறதா நம்பிட்டு உட்காந்து வெளியே போ. எப்படி பேசுறாரு? நீ என்ன நம்புறா இருந்தா நம்பு, முடியலன்னா என்ன நீ தூசிட்டு வெளியே கிளம்பு, நோ ப்ராப்ளம். பட் அந்தந்த காலத்துல என் திட்டத்தை வெளிப்படுத்துவேன்.
வெளிப்படுத்தினா கூட நியாய தீர்ப்பு நாள்ல நான் இதுக்கு நியாயம் சொல்லாம விட மாட்டேன். நீ கேட்ட அந்த கேள்விக்கு பதில் உனக்கு உண்டு. என்ன உண்டு? ஏன் நான் அமைதியா இருந்தேன்? ஏன் நான் பார்த்துட்டு சும்மா இருந்தேன்? ஏன் மௌனமா இருந்தேன்? உனக்கு கண்டிப்பா பதில் சொல்லாம உன பரவதுக்கு அனுப்ப மாட்டேன். நரதுக்கு அனுப்ப மாட்டேன். நான் சொல்லுவேன். நான் அப்ப சொல்லும்போது உன் மண்டையில படிச்சு உட்காரும். சரிதான் ஆண்டவரே, என் காலில் விழுவ நீ ஓ இடத்துல இருந்து என்னை பாக்குற, நீ ஏன் இருந்து என்னை பாரு, உனக்கு எல்லாம் புரியும். என் ஸ்தானத்துல இருந்து பாரு, என் பொறுப்புல இருந்து பாரு. என் ஜாப் என்ன உனக்கு தெரியுமா? நான் முழு உலகத்தை நிர்வாகம் பண்ற இடத்துல இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியுமா அது? தம்மா தொண்டு வீட்டை நிர்வாகம் மட்டும் என் கேள்வி என்ன கேள்வி? மொத்த பூமியும் மொத்த கோள்களையும் நான் நிர்வாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு தெரியும்டா. என்ன தெரியும்? அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும். தட்ஸ் ஆல். நம்பு. உனக்கு பதில் தெரியல, ஆனா நம்பு. பதில் சொன்னா உன்னால உள்வாங்க முடியாது, மண்டை வெடிச்சிரும், உழுக்க போகாது. அது நம்பு, பதில் இருக்கு அப்படிங்கிறத. இந்த பதில ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எல்லாரும் அல்ல. இதை சேர்த்தே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பதிலாக்கும். பதில் சொன்னா கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். பதில கேட்டா கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். இதாயா பதில்? இதான் பதில். இதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களே என்று வேறு ஒருவராலும் சரி ஒத்துக்க முடியாது. வருகிறவனாகிய எலியா இவன் தான், ஏற்றுக்கொள்ள மனதானா இவன் தான் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுதான் சொன்னார் வார்த்தையை. எல்லாரும் யோவான் சொன்னாலும் எலியான்னு சொல்ல மாட்டாங்க. எலியா அப்படி இருப்பான், யோவான் அப்படி இருப்பான், யோவான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேள்வி பண்ணுவாங்க என்ன. ஆனா உண்மையிலே சொல்றேன், இவன் தான் எலியா. எலியா வந்தாயிற்று, எலியா வந்தாயிற்று, இவன் தான் எலியா. ஆனாலும் எல்லாரும் எலியான்னு யோவான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அதையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆமீன். இதுதான் பைபிள நம்ம வாசிக்கிற முறைமை, பைபிள பாக்குற பார்வை இப்படிதான் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். ஆமீன் சொல்லுங்க. அதனால என்ன பதில் சொன்னோம்? என்ன பதிலுக்கு ஃபைனலா? பார்த்துட்டு இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாருன்னா உடனே உள்ளுக்குள்ள வர வேண்டிய பதில் பின்னால செம பிளான் இருக்கு, செம திட்டம் இருக்கு. ஏன் இவ்வளவு நாள் காத்திருக்க வைக்கிறாரு? ஏன் இத்தனை வருஷம் அந்த நோயோட போராட விடுறாரு? ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஏன் மூச்சு பேச்சு காட்ட மாட்டேங்கிறாரு? ஏன் இப்படி இருக்கிறாரு? ஏன் இப்படி இருக்கிறாரு? இரு, காரணம் இருக்கு, திட்டம் வச்சிருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாது. ஆமென்.